நீங்க மத்திய ஒன்றிய செயலாளர்னு குணசேகரன் ஒருத்தர் போட்டிருக்கீங்க. வரைக்கும் பாத்தீங்கன்னா லைவாவே குட்கா தமிழ்நாட்டுல ஹோல்சேல் 60%, நம்ம தமிழ்நாடு மாநிலத்துல 60% லெவல்ல அவர் தான் குட்கா பண்றாரு. இன்னைக்கு லைவ்ல இருக்காரு. என்னடா இவன் முட்டால கடிச்சான்னு இது முடிச்சமைக்கு பிரேமே ஒன்னா நம்பர் சொக்காத்து ரெடி பிளேட் பக்கரி மாமே அது சரு கட்டிக்கும் சோமே இவன் சுண்டி சோறு சீனே வெள்ள பவுடர் கோட்டு போட்டு மூக்குறிஞ்சோம் டீமே இந்த மொத்த கோபம் கிடைக்குதா சார்? ஒரு வைக்க போற நம்பி போனா கூட வாழ்ந்துடலாம் சார், வைக்கோவை நம்பி போனா வாழவே முடியாது அப்படிங்கிற டேய் நரி ஒரே ஒரு தடவை எழுந்திருந்தாரு, ஒரு தடவை ஊழ விட. நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தை இடைத்தேர்தல்களில் ஆதரிப்போம். நரி ஊழ விட்டுச்சு. இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பது. நான் ஆட்டைய போட்டுக்கு என்ன சார் ஆதாரம்? குனிஞ்சு கவட்டை கீழே பாருடா டுமுக்கு. என்ன இருக்கு? 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே வந்து உங்களுக்கு ஆதரவாக சொன்னார். என்னடா இது மழை அப்படின்னே அது தெரியுதா? ஈன அந்த வீட்டுல மட்டும் போட்டு வாடானா என் வீடு வரைக்கும் போட்டு வந்திருக்கேன். அடுத்த வண்டிக்கு ஆர்சி புக் வாங்கணும்னு நினைக்கிறியா? அசிங்கமா இல்ல? 645 இதை கையெழுத்து போட்டு செக்ரட்டரிட்ட கொடுத்தேன். இது வந்து இங்க ரீச் ஆகிறதுக்குள்ள எங்க எம்எல்ஏக்கு போன் போட்டா எடுக்க மாட்டாரு. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள தின்னுட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. பிச்சைக்கார பையன். குதிரை பேரம் கழுதை பேரத்தெல்லாம் தாண்டி காக்கா பேரம்னு ஒண்ணு உருவாயிட்டு. இந்த மாதிரி மாறி மாறி பிச்சை எடுக்கிறதுக்கு செத்து போயிடலாம். மக்கள் இவ்வளவு பெரிய மக்கள் சக்தி நம்மளோடு இருக்கும் போது நமக்கு எதுக்கு வேற அரசியல்? அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான ஆட்சிக்கு ஆதரவாக சரி, எப்படியாவது எங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஓ அப்படியா? முத புருஷன் உயிரோடு இருக்கும்போது எப்படி 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? இவருக்கு முன்னாடி இவர்தான் எனக்கு புருஷனா இருந்தாரு. ஓட கள்ளக்காதலா? எஸ். யாரோட பேரை இன்ஜிலா வைப்ப? என் பேரை இன்ஜிலா வைப்ப. இவன் எப்ப? இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி. 3 பேர்ல யார கைய காட்டுவ? அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாது தான் முத குழந்தை என்கிட்ட விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. இவன் எப்ப? இவங்க 3 பேருக்கும் முன்னாடி. இது ஒரு சரியான இதா சார் ராஜினாமா செய்ய சொல்றாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ ஒண்ணும் தப்பு கிடையாது, தப்பு ஒன்றும் கிடையாது. நீ எல்லாம் ஒரு மனுஷன், இது உனக்கு கேவலமா இல்ல? குதிரை பேரம் யார் பண்றா? குதிரை பேரம் நடத்துகிற கட்சி எது? வேற யாரு? நான் தான். குதிரை பேரம் நடத்தித்தான் இப்ப ஒரு எம்எல்ஏ கொண்டு போயிருக்காங்களா அவங்க? ஏயா கத்துற? நான் எவ்வளவு நீ கத்துற என்னைய கோர்த்து விட்டு போயிட போல இருக்கு. அது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? குதிரை பேரமா ஒட்டக பேரமா? இல்லை, நீங்க என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. இது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? அவங்க கட்சியில சேர்த்தது. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு அதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல தயாராக இல்லை. இல்ல இல்ல, நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆறாது உள்ள வேண்டா கத்துறது. உங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த புக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு. இப்போ தாவிகாக்கு ஆதரவு கொடுப்பேன்னு சொல்றீங்க. தாவிகாவோட என்ன கொள்கையை குறிப்பிட்டு உங்களை வந்து ரொம்ப விரும்பி இந்த கட்சிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்க வச்சது? நீங்க எடுத்த இந்த திடீர் முடிவுக்கு காரணம்? நான் விஜயிடம் 50 கோடி வாங்கி விட்டேன். அதான் காரணம். அது வேற ஒண்ணும் இல்லம்மா. கரப்ஷன். இந்த ஆட்சியில கரப்ஷன் இல்லை, கமிஷன் இல்லை. ஏண்டா இது நியாயமாடா உனக்கு? ஏண்டா வெறும் வயிற்று இந்த மாதிரி போய் சொல்ற? வாடா பாடுறா. மண்ணு ஓடுது. வண்டல் மண்ணுக்கு வந்துட்டு எங்கள்ட்ட பணம் 1 லட்சம் ரூபாய் கேட்டு கேக்குறாங்க. 1 லட்சம் பணம் கேக்குறாங்க. 1 லட்சம் பணம் கேட்டு நீங்க அடிச்சுக்கிறாங்க. தாவேக அராஜகம் தாங்கல. வந்ததும் சுத்தத்தை பத்தி வாய் கிளிய பேசின, வேற எது கிளியனுங்கிறே? இப்ப எது கிளியுதுன்னு பாரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நெல் மூட்டைக்கு 40 ரூபாய் 50 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து தாவைக்கு அரசு பாத்தீங்கன்னா நெல் மூட்டைக்கு சமமா எல்லா கேட்டியும் 60 ரூபாய் வாங்குறாங்க. அண்ணா இங்க பாரு, வயிற்றுச்சலோட நான் போறேன். நீ விலகவே மாட்டேடா. 450 தானே? 480 போட்டிருக்கீங்க. 10 ரூபாய் எக்ஸஸ் 30 ரூபாய் வாங்கிருக்கீங்கண்ணா. எங்க இங்க ஒரு ஆமை உட்கார்ந்தது எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம். தூரமா நிக்கிற கிட்ட வாயா. ஏங்கண்ணே ஒரு சதுர அடிக்கு இவ்வளவு அமௌண்ட் கரப்ஷன் கமிஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த கமிஷன்
இந்த ஆட்சியிலே ஒழிக்கப்பட்டு காரி மூஞ்சில துப்பத்துள்ள கூண்டு போய் நம்ம அங்க போயிடலாம். வேகமா போ. திமுக ஆட்சியில் இருக்கும்போது நீங்க கூட்டணியில் தான் இருக்கீங்க. ஏன்னா உனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தா பேசாம இருந்திருப்பேன். இவருக்கு இதே வேலைன்னு அட்டாக் பண்றதுக்கு உங்க பத்திரிகைகளும் ஊடகங்களும் தயாரா இருக்குன்னு அனுபவத்துல பார்த்திருக்கேன். அதனாலதான் நான் அவன தொழில் சுத்தம் பண்றது மானங்கெட்ட தொழில். இதுக்கு மார்க்கெட்டிங் வேற. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செஞ்சிருக்காங்க. பொதுவா மக்கள் என்ன நினைப்பாங்க சார்? ஏன்னா பிஞ்சி பிஞ்சி போற என்ன பண்ணுவாங்க? காரி துப்புவாங்களா? துப்புறா? மக்கள் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க, நியாயம்னு நினைப்பாங்க. கள்ளக்கில போடுங்க, கள்ளக்கில போடுங்க, கள்ளக்கில போடுங்க. மக்கள் ஏத்துக்குவாங்க. ஏத்துக்கிடுவாங்க. நினைச்சீங்கன்னா செருப்பு எதுல முக்கிய அடிப்பேன்? சாணி சாணியில முக்கிய அடிப்பேன். இடைத்தேர்தல் இப்படி விஷயங்கள் வரதுனால மக்களோட வரி பணத்தை வந்து நம்ம நல்ல விதமா உபயோகம் பண்ணலாம். ஆனா அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி விடுங்க. நீங்க மக்கள் வரி பணத்தை அரசு எந்த பாடுபடுத்துச்சு? சம்மந்தமே இல்லை. இதே வேற போகுது, வரி பணம் போய் வீணாயிர போகுது. ஆமா, உனக்கு என்ன ஒரு எங்க காசு இல்ல அர்த்தம் கட்டவனாகிறியா? இல்ல, எல்லாத்திலையும் கரப்ஷன். அது மக்கள் சொத்து தானே. அது நீங்க ஒரு 9 வருஷமா அவங்க கூட இருக்கீங்கல்ல, அப்ப சொல்லிருக்கலாம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான். பதில் சொன்னேன்ல, ஒரு வார்த்தை சொல்லி இருந்தாலும் எங்களை போட்டு பிராண்டதுக்கு பல பேர் காத்துட்டு இருக்காங்கல்ல, எங்க மேல பழி போடுறதுக்கு. அதனால பேசாம இருக்கோம். பெரிய அண்ணா சாரே, இவரோட செல்வாக்கு நாங்க சரிக்க பாக்குறோம். போதையில நீ தாண்டா ரோட்ல சரிஞ்சு கிடந்த. கடைசி நேரத்துல உங்ககிட்ட சரியா வந்து அணுகலையா சார்? இந்த 4 சீட்டுக்கு மேல ஒரு சீட்டு கொடுக்க வாய்ப்பே இல்லைன்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமா ஆணித்தரமா சொன்னாங்க. ஒரு பிச்சைக்கார பயலுக்கு இருக்க மரியாதை கூட எனக்கு இல்ல. இந்த வீட்ல நான் யாரு நான் யாரு நான் யாரு? அதையே வேண்டாம் நானும் கேக்குறேன். யாரா நீ? அறிவாலயத்துல நீங்க பேட்டி கொடுத்து அது போல ஒண்ணும் சொல்லலையா சார்? ரொம்ப இயல்பா தான் முடிஞ்சது. அதான் கோடாலியால குத்தாராங்க தெரியல, ஓட வேண்டியதானே. ஏங்க சண்டை போட்டுங்கிறீங்களா அறிவாலயத்துல? அறிவாலயத்துல அவங்களோட சண்டை போட்டுங்கிறீங்களா? அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். இந்தியாவிலே சிறப்பான ஆட்சி தமிழகத்துல தான் நடைபெறுதுன்னு அன்னைக்கு சொன்னீங்க. என்ன கேரகமோ இந்த மாதிரி ஒரு எச்சக்கால பொழப்பு உனக்கெல்லாம் தேவையாடா? எப்போ அது வந்து அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் அது சொல்லக்கூடாது. என்னடா பொழப்புது? எந்த நேரத்துல எந்த பேச்சுல எந்த வரி வந்ததுன்னு எடுத்து சொன்னா தான் முடியும். இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிடுவேன். நிர்வாகத்தை பத்தி பேசும்போது கேட்ட கேள்விக்கு அப்போதான் பதில் உங்களோட பதில சொன்னாரு. இவ்வளவு மட்டமா அடிக்கிறாங்க. யோசிச்சு பார்த்துட்டு வரும்போது அப்படி நடக்கணும். கூட்டணியிலே இருந்தபோது சில தவறுகளை மனசிலே உணர்ந்தாலும் கூட விமர்சனம் செய்யாமல் இருந்தேன். பாஸ், அப்ப நம்ம காட்டியும் கொடுக்கிறோம் கூட்டியும் கொடுக்கிறோம். பாஸ், கூட்டணி தர்மத்தை காத்து சில தவறுகளை வெளியில சொல்லலன்னு சொல்றீங்க. அதே போல தாவேக்காவும் தவறு செய்தா அதே தர்மத்தை காப்பீங்களா? நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். தவறு செய்தால் சுட்டி காட்டுவோம். கிழிப்பா அவன் கிழிப்பா. அதை முன்னே சொல்லி இருக்கோம். இப்ப சுட்டி காட்ட போறீங்க. என்ன பத்தி உனக்கு தெரியாதியா? நானே ஒரு துபாகுரு, அரை குறையமா தொழில கட்டுறதுக்கு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். படுத்தாத. சுட்டி காட்டுவோம். அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஜனநாயக பக்குவம் இந்த முதலமைச்சருக்கு இந்த கட்சிக்கு இருக்குங்கிற நம்பிக்கையில சுட்டி காட்டுவோம். நான் ரொம்ப தெரிஞ்சுட்டேன்டா. ஓகே, சின்னதா ஒரு டெஸ்ட் வச்சு பாப்போம். தமிழக அரசு டெல்லி சிறப்பு நீதிபதியா வெங்கட்நாராயணன், கர்நாடகா சேர்ந்த வெங்கட்நாராயணன் நியமிச்சிருக்காங்க. அது பற்றி எந்த கருத்தும் சொல்ல நான் பேக் அடிச்சிட்டான் பாத்தியா? நான் தான் சொன்னல பேக் அடிச்சிரானே. பேக் அடிச்சிட்டான் பாரு. இப்போ கர்நாடகா I don't want to make any comment on that. I don't want to make any comment on that issue. இங்கிலீஷ் பஸ் ஸ்டாண்ட்ல பஞ்சு முட்டாய் வித்துட்டு இருக்க நாய் இங்கிலீஷ் பேசுற இங்கிலீஷ். I have kept and maintained my honesty and integrity. வெக்கமா இல்ல? இங்கிலீஷ்ல நல்லா தானே பேசுற. வேற எங்கேயாவது போய் ஒரு நல்ல வேலை பார்க்கலாம்ல? நோ 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 நோ. The Madras High Court Justice Liberal ஸ்டெர்லைட் கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது நீ யாருன்னு எனக்கு தெரியும். மோதிய போட்டினாவே உலக அரசியல் இருந்து எல்லா அரசியலும் பேசுறாங்க. கேட்க முடியும். பேசிட்டு இருந்தா எங்கடா போற? பெனிட்டோ முசோலினியும் பட்டிஸ்டா of the world, Mr. Anil Agarwal, CMD, வேணாண்டா, எனக்கு அது வேணாண்டா. அரசியல் வேணாண்டா, எனக்கு உருடா. அட்டர்னி ஜெனரல் ஜி ராமசாமி டெல்லியில இருந்து எனக்கு போன் பண்ணி